குரூப்புக்கும் குளோபல் புத்தா குரூப்புக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள், நன்றிகள். இங்கு கூடியுள்ள அனைத்து மாஸ்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஆசான்களுக்கும் என்னுடைய இனிய காலை பொழுது வணக்கத்தை கூறி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். பத்ரிஜியின் ஞானம் என்ற தலைப்பில், வித்யா வித்யா என்ற தலைப்பில், அது தமிழ் மொழிப்பாடு ஞானம் அஞ்ஞானம் என்று சொல்லலாம். அஞ்ஞானம் என்பதை விட ஞானத்தை இன்னும் வேறு கோணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருப்பதால் அங்கு அஞ்ஞானம் என்று கூறுவது சரியில்லை என்று நினைக்கிறேன். வேறு வார்த்தை பொருத்தகமாக இருந்தால் அதை யாராவது தெரிஞ்சு அப்புறம் போறோம். முதல்ல இப்ப சொல்ல வரேன். வித்யா என்றால் வினயம் என்று பத்ரிஜி கூறுகிறார். வித்யா என்றால் வினயம். வினயம் என்றால் என்ன? வினயம் என்றால் பணிவு. ஒரு கல்வியை கற்றுக்கொண்டவரால் தான் அடக்கமாக இருக்க முடியும். அடக்கமாக இருப்பவரால் தான் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். இரண்டும் பின்னி பிணைந்தவை. ஆகையால் வித்யா என்றால் வினயம் என்று கூறுகிறார். அவ்வளவு பெருமை வாய்ந்த வித்யா இரண்டு வகைப்படும். ஒன்று பராவித்யா, மற்றொன்று அபராவித்யா. அது என்ன பராவித்யா, அது என்ன அபராவித்யா? வித்யாவுல கூட இத்தனை வகை இருக்குதான்னு எல்லாருக்கும் ஒரு புதுமையான அறிதலை இப்ப இங்க பாக்குறோம். வித்யாயில பராவித்யா என்பது மற்றவர்களை தெரிந்து கொள்வது. அபராவித்யா என்பது நம்மை தெரிந்து கொள்வது. இந்த பரவித்யா என்பது மேலை நாடுகள்ல பிரபலமாக இருக்கிறது. அதாவது இயற்பியல், அறிவியல், சமூக பொது அறிவியல், தொழில் அறிவியல், மேலை நாட்டு அறிவியல்னு பல வகைப்படும். இதை எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அடிப்படையான ஞானமாக விளங்குறது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆழ்நிலை தியானமாகிய இந்த அபரா தியானம். இதான் நம்ம PSS பாடத்திட்டமா கடைப்பிடிக்கிறாங்க. அதையும் இங்க நாம தெரிஞ்சுக்கலாம். PSSM சாதாரணமா எது பண்ண மாட்டேன், இந்த தியானத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த தியானம் இந்தியாவின் ஆழ்நிலைத்தனமாகிய அபரா தியானம், அபரா வித்யா. இது என்ன சொல்றதுன்னா, மனசை பத்திய பேச்சு இருக்கிறது இந்த தியானம்ன்றது. இத மனசை பத்தி தெரிஞ்சுக்க, அதாவது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா நம்ம மத்ததை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்கினாதான் புரியுமா? அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா? ஆக இதுதான் அடிப்படை என்று அர்த்தம். இந்த பராவித்யா என்பது ஒரு கற்கிற விஷயம், மத்தவங்களை பத்தி கத்துக்கிற விஷயம். இது இல்லாம எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பராவித்யா என்பது இயற்பியல், தொல்லியல், தொழிலியல், தாவரையியல், மானுடையல், இப்படி பல விஷயங்களை அடக்கி அதனுடைய வீரியத்தை காமிக்குது. ஆனா அபராவித்யாவோ எதுவும் இல்லை. அந்த தியானத்தை பத்தி மட்டும்தான் கத்து கொடுக்குது. இந்த இதுல நுழைய வேண்டியது சந்நியாசித்தனம். அந்த சந்நியாசித்தனத்தை தரக்கூடியது அபராவித்யா தான், வேற எதுவும் இல்லை. அதனாலேயே அதனுடைய முதன்மையையும் முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாம். எதுலையுமே முதன்மையானது முதல்ல வரணும், இரண்டாவதா வர்றது இரண்டாவது ஆகும். இங்க அபராவித்யா முதன்மையானது. அதுக்கு உதாரணம் சொல்லலாம்னா, புத்தர் இருக்காரே, அவருடைய தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அபராவித்யா. பராவித்யான்றது புத்தருடைய மூதாதையரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுவும் தேவை. ஒரு செடியுடைய வளர்ச்சியை சொல்றது பராவித்யா. அபராவித்யா வெறும் தியானத்தை பத்தி மட்டும்தான், இங்க அதை பத்தி மட்டும்தான் பேசப்படுகிறது, அதுதான் அபராவித்யா. அது நிறைய பேருக்கு தெரியாதனால இது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்றது இருக்குது, அதை தெரிஞ்சுக்கினா கூட அதை பத்திய முழு விவரத்தை அறியாதவங்களதான் நம்ம எல்லாருமே இருந்துருக்கோம். இப்ப இந்த இடத்துல இந்த கத்துக்கும் போது
பராவித்யான்றது வெளிப்படையான விஷயங்களை பேசுறது, வெளிப்படையா இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அபராவித்யான்றது உள்ளுக்குள்ள நடக்கிற நுட்பமான திறன் படைச்சது. இத அபராவித்யாவ ஆசைப்படுறவங்க அந்த நுட்பமான தியானத்தை மட்டும் மதிக்க கத்துக்கின்னு இருந்தா அவங்க இருள்ல தான் நுழைவாங்க. அபராவித்யா என்பதை கத்துக்கிறவங்க இப்படின்னா, பராவித்யான்றவங்க வெளிப்படையானதுலதான் சிறந்ததுன்னு நுழைஞ்சா, வெளிப்படையா பேசக்கூடிய சில வெளிப்பாடான விஷயங்களை நுட்பமான அறிவு திறனாலதான் உணர்ந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம முடியாது. நுட்பமான அறிவு திறன் அங்க வேணும். அது இல்லாம அவங்களால இதுல ஷைன் ஆக முடியாது. ஆகக்கூடி அவங்களுக்கும் இது தேவைன்றதை இங்க நாம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு போல இவ ரெண்டும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். ரெண்டுக்கும் பொதுவான ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? வினயம். வினயம் என்றால் பணிவு. இங்க நம்ம சில உதாரணங்களை சொல்லலாம். முருகர்கிட்ட சிவன் பணிவா கேட்டதுனால்தான் அந்த ஓங்காரத்துடைய பொருளை முருகர் ஆசிரியரா இருந்து அவருக்கு கற்பித்தார். இது முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம்னா, ஏகலைவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் ஒரு வேடன். அவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன். அவன் போய் துரோணாச்சாரியார் அவருடைய சிஷ்யங்கள் எல்லாம் ராஜகுமாரர்கள், பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் செல்வந்தர் வீட்டு குழந்தைங்க இருக்க. நம்ம ஊர்ல இப்ப எப்படி காஸ்ட்லி ஸ்கூல் பணம் கட்டி லட்சக்கணக்கில் இது பண்ணிட்டு அந்த மாதிரி இடத்துல படிக்கிற பசங்க அப்படின்னு வச்சுட்டு அவங்க சமுதாயத்துல மதிப்பும் ஜாஸ்தி. அது நாங்க அவ்வளோ வசதியான படிப்பு நம்ம எல்லாம் கூட கேட்போம். படிப்பு எங்கேயும் படிப்பு தான். அவ்வளவு செலவு பண்றது. அந்த மாதிரி இங்க இவர்கிட்ட இவ்வளவு செலவு பண்ணி கத்துக்கக்கூடிய பெரிய இடத்து பசங்களுக்கு மட்டும்தான் அவரு பாடம் கற்பிப்பார். இவன் போய் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சிரிச்சு அவனை எள்ளி நகையை அடி துரத்திட்டார். உனக்கெல்லாம் இது தேவையா போன்னு. அவன் மனசு தளராம தூரம் நின்னுக்குன்னு ஒளிஞ்சிருந்து பார்ப்பான். இவர் இங்க இவங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் அவன் ஆழ்ந்த சிரத்தையோட மனசுல உள்வாங்கிப்பான். வாங்கிக்கின்னு அத்தை எப்படி செய்யறான் தெரியுமா? அவரை மாதிரியே ஒரு உருவம் சிலை செஞ்சு அது முன்னாடி அதுக்கு டெய்லி பூ பழம் வெத்தலை பாக்குன்னு கடவுளுக்கு படைக்கிற மாதிரி படைச்சு கும்பிட்டுட்டு தன்னுடைய அங்க கத்துக்கினதை இங்க இவன் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பான். அது எல்லாத்தையும் செயல்பாடு செஞ்சு அதை பண்ணி 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 இவனுக்கு அப்படி வந்தது. மனசால அவரை தன் குருவா வரிச்சுக்கின்னு அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு அவன் அந்த தேர்ச்சியில இவங்களை விட முதன்மை மாணாக்கனா உருவாக்கி விட்டுட்டார் கடவுள். ஒரு தடவை நடந்த நிகழ்ச்சியில அது தெரிய வந்தது துரோணாச்சாரியாருக்கு. அர்ஜுனனையும் மிஞ்சி அவன் ஜெயிச்சிட்டான். அந்த அவனுக்கு எப்படி கத்து கொடுத்தீங்க? எங்களுக்கு தான், நாங்கெல்லாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, எங்க கூட அவனை சேர்த்து எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டீங்க. துரியோதனாதிகள் எல்லாம் குதிக்கிறாங்க. எங்களை அவமானப்படுத்திட்டீங்க. இருங்க இருங்க, இங்க நான் அவமானப்படுத்தல, அவனை என்னன்னு கேட்கலான்னு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா இதெல்லாம் தெரியுது. தெரிஞ்ச உடனே சரி, நீ என்னை அறியாம எனக்கு உருவாக்கிக்கினது பெரிய குற்றம். குருவுக்கு தட்சிணை கொடுக்காத கல்வி இங்க செயல்படாதுன்னு தெரியுமோ தெரியாதோ. ஆனா நீ குரு தட்சிணை கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்காங்க, நீ என்ன கொடுப்ப? நீங்க எதை கேட்குறீங்களோ கொடுக்கறேன்னா எல்லாம் சிரிச்சாங்க. இவனால என்ன பார்த்தாரு. இவனுக்கு அந்த கை கட்ட விரல் இருந்தா தானே அதை வச்சு அந்த வில்ல பிடிக்கிறதுக்கு நாணை ஏத்துறதுக்கு அது உபயோகப்படும். அந்த கட்ட விரலை எனக்கு கொடுப்பா அப்படின்றது. உடனே யோசிக்கவே இல்லை. பணிவு பணிவு குரு கிட்ட பணிவோட அவன் அந்த கட்ட விரலை ஒரு செகண்ட் கூட நினைக்காம டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துட்டான். உடனே அவரே தகைச்சிட்டா. இப்படி ஒருத்தன் இருப்பானா? நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மாணாக்கன் யாருக்காவது கிடைப்பாங்களா? நீங்களா சொல்றீங்களே. அவன் ஏதாவது சொன்னானா நான் கேட்ட உடனே செஞ்சுட்டானே, இவன் தான் நல்ல சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா மன்னிச்சிடுப்பா, இவங்களுக்காக நான் ஒண்ணு அதை செஞ்சேன், நீ நல்லா இரு அப்படின்னு நினைச்சேன். இது 2வது. இப்ப 3வதுன்னு எடுத்துக்கினா என்ன ஒரு ஒரு சிஷ்ய பாவத்துல மிலரப்பாவும் மார்பாவும்
மார்ப்பா எவ்வளவு தடவ அவர வீட கட்டிட்டு, கட்டிட்டு இடினாலும், அதுவும் மலை மேல. அவரே தான் எடுத்துக்கு போய் அந்த வீடுங்கள கட்டணும். அப்புறம் கட்டி முடிச்ச உடனே அவர கூப்பிட்டா, "ஐயய்ய! இது சரியில்ல. இடிச்சு தள்ளு, இடிச்சு தள்ளு. நான் சொல்றபடி அடுத்தத கட்டு. இப்படி கட்டு, அப்படி கட்டுன்னு" இழுத்தடிச்சாராம் அவன. அவன் ஒரு 10, 12 தடவையாவது அந்த மாரி மலை மேல கட்டி, அசராம அவர் சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை கூட முகம் சுளிக்காம, அவருக்கு எதிரா பேசாம கட்டிக்கின்னு இருந்தாங்க. அவர் பொண்டாட்டி பார்த்துட்டு, அந்த அம்மா மனசு வருந்தி, ரிஷி பத்தினி மனசு வருந்தி, "ஐயா! நீங்க செய்யறது தவறாச்சுங்களே! பாவம் இல்ல. அவன் பேசாம எல்லாத்தையும் சுமக்குறானா, இப்படி வாங்கலான்னா, உனக்கு தெரியாதம்மா. அவன் பல பிறவிங்களா நெறைய கர்மங்கள செஞ்சுட்டு மிகுந்த அவஸ்தையில இருக்கான். அந்த கர்மாவங்கள கழிக்கிறதுக்கு தான் நான் அவனுக்கு நன்மை தான் செய்றேன். இதெல்லாம் செய்ய செய்ய அவன் கர்மாங்கள் கழிஞ்சு, அவன் என்னையும் விட சிறந்தவனா இந்த ஞானத்துல வருவான். அதுக்கு தான் நான் செய்யறேன். நான் மனசு விரும்பியா செய்றேன். உள்ளுக்குள்ள நானும் மனசு கஷ்டப்பட்டு தான் இத அவன்கிட்ட வாங்குறேன்றாரு மார்ப்பா. அப்பதான் அந்த அம்மாவுக்கே தெரியுது. இவர் கடைசியா மனசு வருந்தி தற்கொலை பண்ணிக்க போனவர காப்பாத்தி கரை சேர்த்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணி, அவனுக்கு ஞானத்த முழுமையா குடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, தல சிறந்த மாணவனா உருவாக்குறார் மார்ப்பா. இது 3வது. இந்த மாரி சம்பவங்கள்ல நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? நாம தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல குருவும், நல்ல சிஷ்யனும் வேணுன்றது மட்டும் இல்ல. வித்யாவையும், பராவித்யாவையும், அபராவித்யாவையும் வினயத்தோடு நாம் அணுகுனா தான் அந்த 2 வித்யாங்களும் ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணுங்களா வாழ்க்கையில இருந்து அவன நெறியான வாழ்க்கைய வாழறதுக்கு உதவி செய்யுன்றத நம்ம உணர்ந்துக்கலாம். இத்தோட இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.